சார், நண்பர் ஒருத்தர் கேள்வி கேட்டார். தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்ற புதிய முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்ற பிறகு, முதலமைச்சரான பிறகு, முக்கியமான கட்சியினுடைய தலைவர்களை வீட்டில் போய் சென்று சந்திக்கிறாரே, முன்னாள் முதலமைச்சரை சந்திக்கிறார், பல அனுபவமிக்க தலைவர்களெல்லாம் வீட்டில் போய் சென்று சந்திக்கிறாரே, இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் தானே? இது ஆரோக்கியமான முன் ஏற்பாடு தானே? இது ஒரு புதுவிதமான அரசியல் தமிழகத்தில் ஏற்படுகிறது. இதை நாம் பாராட்ட வேண்டாமா, வரவேற்கலாமான்னு கேட்டார். சார், இதை வரவேற்கிறதுக்கோ பாராட்டுவதற்கோ ஒன்றும் இல்லை. இதுவும் ஒரு அரசியல். என்ன அரசியல் பண்ணுகிறார் தமிழக முதலமைச்சர், புதிய முதலமைச்சர்? சார், அவருக்கு 108 எம்எல்ஏக்கள், ஆட்சி செய்ய 118 எம்எல்ஏக்கள் வேண்டும். அவர் மற்ற சின்ன சின்ன கட்சிகளெல்லாம் பிடிச்சி 118 எம்எல்ஏ வாங்கிட்டார். இப்போ 120 எம்எல்ஏ இருக்கிறாங்க அவர் சப்போர்ட்டாக. அந்த 120 எம்எல்ஏக்களை யாராவது நீங்கள் பிரித்து சென்று விடாதீர்கள், அவர்களுக்கு தவறான தகவலை சொல்லி எங்கள் கூட்டிலிருந்து பிரித்து விடாதீர்கள், எங்களிடம் ஒரு பிணக்கத்தை ஏற்படுத்தி விடாதீர்கள், ஒரு மோதலை ஏற்படுத்தி அவர்கள் எங்கள் கூட்டணியிலிருந்து நீங்கள் அவர்களை பிரிக்காமல் இருப்பதற்காகத்தான் இன்றைய தமிழகத்தினுடைய புதிய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் திராவிட முன்னேற்றங்களுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறார்கள். மறுமலர்ச்சி முன்னேற்றங்களுடைய தலைவர் திரு வைகோ அவர்களை சந்திக்கிறார்கள், கெட்டி அணைக்கிறார்கள். நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி அவர்களை சந்திக்கிறார். அது மட்டுமல்லாமல் திராவிட கழகத்தினுடைய தலைவரை திரு வீரமணி அவர்களை சந்திக்கிறார். அது மட்டுமல்ல, 4 எம்எல்ஏ வைத்திருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் சந்தித்து, அண்ணா, யாராவதையும் ஏதாவது சொல்லி எங்கள் ஆட்சியை கவுத்து விடாதீர்கள், எங்களுக்கு ஒரு இழப்பை ஏற்படுத்தி விடாதீர்கள் என்று சொல்வதற்காகத்தான் அவர் முன்னெச்சரிக்கையாக ஒவ்வொரு தலைவர்களையும் சந்திக்கிறார். சீமான் அவர்களை ஏன் சந்திக்கிறார் நீங்கள் கேட்கலாம். அண்ணா, கொஞ்சம் பார்த்து பேசுங்க, எங்களை பேசும்போது கொஞ்சம் யோசித்து பேசுங்க, டப்புனி வாயில் வந்ததெல்லாம் கொட்டிடாதீங்க அண்ணா, எங்களுக்கு சிக்கலாயிடும், எங்கள் ஆட்சி கவுந்துடக்கூடாதுன்ட்டு அவர் முன்னெச்சரிக்கையாக ஒவ்வொரு கட்சியுடைய தலைவர்களையும் சந்தித்து எங்களுடைய கூட்டணியினுடைய சின்ன கட்சிகளை ஏதாவது சொல்லி மனமாற்றி எங்களிலிருந்து பிரித்து விடாதீர்கள் என்பதற்காக முன்னெச்சரிக்கையாக சந்திக்கிறார். சார், நீங்கள்லாம் ஒரு அரசியல்வாதி பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டமன்றத்திலே அல்லது ஒரு பாராளுமன்றத்திலே போட்டியிடுறதுக்காக அவர் ரொம்ப ஆயத்தமாக இருப்பார். கட்சி பணியெல்லாம் ரொம்ப வேகமாக செய்கிற மாதிரி காமிப்பார், மக்கள் சேவைகள்லாம் வேகமாக செய்கிற மாதிரி ஒரு சீன் போடுவார். அல்லது கட்சிக்காரங்கள்ட்டே, நான் தான் எம்எல்ஏ நிற்க போகிறேன், நான் தான் சீட்டு கேட்டிருக்கேன், நான் தலைவரை பார்த்துட்டேன், அவரை பார்த்துட்டேன், டெல்லி போயிட்டேன், மாநில தலைவரை போய் பார்த்துட்டேன், அலுவலகம் போய் பார்த்துட்டேன், எனக்கு இவர் சப்போர்ட் பண்ணுறாரு, அவர் சப்போர்ட் பண்ணுறாரு, எனக்கு பணம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, எனக்கு கொடுத்துருவாங்கன்னு ஒரு பில்டப் பண்ணிட்டே வருவாங்க. அந்த தேர்தல் காலம் வரும்போது ஒரு 1 இயராக ஒரு பில்டப் பண்ணிட்டே வருவாங்க. எல்லோரும் என்ன நினைப்பாங்க, ஓகே, அண்ணனுக்கு தான் சீட்டு கிடைக்க போகுது, அண்ணன் தான் எம்எல்ஏ நிற்க போகிறாரு, அண்ணன் தான் எம்பி நிற்க போகிறாருன்ட்டு மற்ற கட்சிக்காரங்களும் பொதுமக்களுக்கு ஒரு பில்டப் நினைக்கும். ஆனால் அந்த கடைசி நேரத்தில் கட்சி தலைமை வந்து இந்த பில்டப் பண்ணார் இல்லையா, இந்த பில்டப் பண்ண அண்ணனுக்கு சீட்டு கொடுக்காம வேற யாருக்காவது சீட்டு கொடுத்துருவாங்க. வேற யாருக்கு சீட்டு கொடுத்தோடனே அண்ணன் மூட் அவுட் ஆகி டென்ஷனில் இருப்பார். நான் ஒரு வருஷமாக அது பண்ணினேன், இது பண்ணேன், அப்படி பண்ணேன், எங்கே பார்த்தேன், எனக்கு சீட்டு கொடுக்காம ஏதோ ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்துக்கன்னு புலம்புவார். அவரை அடக்குவதற்காக இந்த வேட்பாளரை அறிவிக்கப்பட்ட புதிய வேட்பாளர் அந்த வேட்பாளருக்கு பழைய சீன் போட்டார் இல்லையா, அவருக்கு வீட்டில் போய் சால்வை போட்டு ஒரு அமுக்கு முக்குவார். தலைவா, நீங்கள் தான் எல்லாம் பண்ணீங்க, உங்களுக்கு தான் நீ வந்திருக்க வேண்டியது சீட்டு, அந்த கடைசி நேரத்தில் கட்சி என்ன கொடுத்துருக்கு, நான் ஜெயிச்சா என்ன, நீங்கள் ஜெயிச்சா என்ன, நம்ம ஜெயிச்சா என்ன, கட்சி தானே லாபம், அதனால் கொஞ்சம் உங்களோட ஒத்துழைப்பு கொடுங்கண்ணா அப்படின்னு வீட்டில் போய் மண்டியிட்டு அவர் சால்வை போட்டு அவருடைய வேகத்தை, கோபத்தை, தாக்கத்தை குறைத்து அவரை தன்வழிக்கு கொண்டு வந்து இவர் புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கிற வேட்பாளர் அவர் வெற்றி பெறுவதற்காக அந்த ஆட்டையை போட்ட ஒரு சீன் போட்ட அந்த கட்சிக்காரரை அமைதிப்படுத்துவார். அதைத்தான் இன்றைய தமிழக புதிய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். தன்னுடைய கூட்டணி கட்சி என்ன, சின்ன சின்ன கட்சி, 2 எம்எல்ஏ உள்ளவங்க, 1 எம்எல்ஏ உள்ளவங்க, 5 எம்எல்ஏ உள்ளவங்களெல்லாம் நீங்கள் யாராவது கடத்திடாதீங்க, யாராவது எங்கிட்ட பிரிச்சிடாதீங்க,
ஏறாது தவறா சொல்லி நீங்கள் அவர்களை மனம் மாற்றி விடாதீர்கள். எங்கள் கூட்டணிக்கு பாதகத்தையோ ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதற்கென்ற ஒரு அரசியலைத்தான் இன்றைய தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களையும், திரு வைகோ அவர்களையும், திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களையும், திரு வீரமணி அவர்களையும், திரு சீமான் அவர்களையும், திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் சந்திக்கிறார் என்பதை அரசியல் உங்களுக்கு புகட்டுகிறது. இதில் ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் செய்யுங்கள். நன்றிகள் பல.